இப்போ ம். ஸ்லீப்ப பத்தி பேசுவோம். எஸ் சார். ஏன்னா, இப்ப தூக்கம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்துராதான்னு ஏக்கப்படுறவங்களே நெறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏன் நெறைய பேருக்கு தூக்கம் வரமாட்டேங்குது? அத சொல்லுங்க. ஆமா. தூக்கம் வராதுங்கிறது ரொம்ப அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின். பட் ஏன்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் முக்கியமான கொஸ்டின் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கத்த பத்தி அவேர்னஸ் இல்ல. இல்ல. ஓகே. ஏன் ஏன் ஏன்னா என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, அதாவது நம்ம தூங்காம இருந்தா நெறைய வேல பண்ணலாம். தூங்குனா என்ன வேஸ்ட் தானே! சும்மா எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருந்து, முதல்ல வந்து "தூங்காதே தம்பி தூங்காதேன்னு" சொல்லி பாட்டெல்லாம் வந்தது. ஏன்னா தூங்குனா அது வந்து வேஸ்ட்டு, அது சோம்பேறி அப்படின்ட்டு. அது கிடையாது. நம்ம தூக்கம் தான் அதாவது எப்படின்னா, நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த எல்லாத்துட்டயும் இப்ப என்ன சொல்றதுன்னா, இப்போ ஒரு நாளைக்கு உங்களோட நாள் எப்ப ஆரம்பிக்குதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? எத்தன மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா? 6:30. 6:30ன்னு சொல்றீங்க. ஆனா, என்ன பொறுத்தளவுக்கு ஒரு நாள் நைட் 10 மணிக்கு ஆரம்பிக்குது. ஏன்னா, நீங்க நைட் 10 மணிக்கு எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு, டிவி உட்பட உங்க பெட்ரூமுக்கு போயிரணும். லைட் ஆஃப் பண்ணிட்டு, காலையில 6 மணி மட்டும் இந்த 8 மணி நேரம் நீங்க தூங்குனால் தான், உங்க அடுத்த நாள் எப்படி இருக்குங்கிறது அதுதான் தீர்மானிக்கும். நீங்க நம்ம நெனச்சிரோம் காலையிலேருந்து வேலை செய்றோம், அத ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தூங்குறோம்னு கிடையாது. நீங்க நைட்டு தூங்குனா தான் நெக்ஸ்ட் டே ரன் ஆகுது. ரன் ஆகும். இப்ப ஏன் தூக்கம் வர்றதில்லன்னு ம். கேட்டீங்களா? நெறைய பேத்துக்கு ஏன் தூக்கம் வருதுன்னு ரொம்ப முக்கியமான ஒண்ணு வந்து அந்த அவேர்னஸ் இல்ல. இல்ல. அது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லைட். இந்த லைட் வந்து நம்ம எதனால தூக்கங்கிறது என்னன்னா, நம்ம மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்டின்னா, நைட்டு சாயந்திரத்தில ஒரு ஒரு 9, 10 மணிக்கு அந்த ஹார்மோன் வர ஆரம்பிக்கும். அந்த இருட்டுல இருக்கிறனால. அந்த ஹார்மோன் தான் நம்மளுக்கு தூக்கத்த குடுக்குது. காலையில என்ன ஆகும்னா, 6 மணி ஆகும்போது, அந்த ஏர்லி லைட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ப்ளூ லைட் சூரிய வெளிச்சம். அது ஒரு வகையான ஸ்லாண்டிங்ல வந்து படும் நம்ம கண்ல ரெட்டினால். அப்போ அது வந்து அந்த மெலட்டோனின சப்ரஸ் பண்ணும். ஸோ இது இது பேரு சர்கேடியன் சைக்கிள். ஓ! ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைக்கிள் இது. ஸோ இது கரெக்ட்டா இருந்தா தான் தூக்கம் வரும். காலையில எந்திரிச்சு நீங்க ஆக்டிவா இருப்பீங்க. அத நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, என்ன பண்றோம் நம்ம? சாயந்தரம் டிவி பார்க்க உட்கார்றோம். டிவி பார்க்கும்போது அந்த ப்ளூ லைட்ஸ் அது வந்துட்டே இருக்கும்போது பிரெயின் குழம்பி போயிரும். குழம்பி போயிட்டு மெலட்டோனின வந்து இன்கிரீஸே பண்ணாது. இப்ப காலைல எத்தன மணிக்கு எந்திரிக்கிறோம்? 8 மணி, 9 மணி, 10 மணிக்கு எந்திரிச்சோம்னா எல்லாமே குழம்புறது. கரெக்ட், கரெக்ட். அப்புறம் இன்னொரு மெயின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி. காஃபி வந்து குடிச்சுக்கிட்டே நம்ம ஊர்ல கான்செப்ட் தாரு. அந்த காஃபின் என்ன பண்ணுதுன்னா, இந்த கேஃபீன் வந்து நம்ம மெலட்டோனின சப்ரஸ் பண்ணிரும். அலர்ட்டா பண்ணும். தேவதான். காலையில ஒரு கப் காஃபி ஷூர். இட்ஸ் ஓகே ஃபைன். காஃபில நெறைய பெனிஃபிட் இருக்கு. ஸோ காஃபி இஸ் நாட் லைக் எனிதிங் பேட் அப்டின்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனா 12 மணியோட நிறுத்திறணும். 12:00 கூட நிறுத்திறணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 பண்ணாவே இது 2 பண்ணிட்டு ஒரு ஹைஜீன் அதாவது நீங்க ஒண்ணும் இல்ல. எந்த பழக்கத்தையும் ஒரு 30 நாள் பண்ணீங்கன்னா வந்துரும். ம். 10 மணிக்கு பெட்டுக்கு போயிரணும். தூங்குறோமோ இல்லையோ பெட்டுக்கு போயிரணும். அதுக்கப்புறம் நெறைய பேசிட்டு போலாம். அதாவது மென்டல்ல வந்து மைண்ட வந்து யூ ஹேவ் டூ ஸ்டாப். உங்க மைண்ட பெட்ல போயிட்டு நாளைக்கு இது நடக்குது, இன்னைக்கு நடந்தது, இத யோசிச்சு பிரயோஜனமே இல்ல. இன்னைக்கு தூங்கணும். எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு, மைண்ட உங்களுக்கு தெரிஞ்ச மெடிடேஷன் பண்ணலாம். எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க தூங்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தூக்கத்த அ பண்றது நம்ம இன்னொன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த இந்த ஹெல்த் பில்லர்ஸ்ல எக்ஸர்சைஸ் வந்தது பார்த்தீங்களா? எக்ஸர்சைஸ் மேக்ஸ் தூக்கம். ஸோ எல்லாமே இன்டர் ரிலேட்டட். ஸோ ரிலேட்டட். மென்டல் ஹெல்த் மேக்ஸ் தூக்கம். டயட் ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, நாளும் தனித்தனியா கிடையாது. எல்லாத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேஷன் இருக்கு. இப்போ நீங்க தூங்கலேன்னு வச்சுக்கங்க. தூங்கலன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன் கம்மியாகும். இன்னொரு ஹார்மோன் பசிக்க ஆரம்பிக்கும். அதாவது பசி பசி அதிகம். கார்போஹைட்ரேட் கிரேவிங் வரும். நீங்க நெறைய சாப்பிடுவீங்க. ஓகே. ஸோ இட்ஸ் ஆல் இன்டர் ரிலேட்டட். அப்ப டயட் போச்சா? ஸோ ம். அந்த இப்ப தூங்காதனால என்ன ஆகும்? தூக்கம் வரலைன்னா, டயர்ட். எவ்ளோ டயர்ட் ஆகும். எக்ஸர்சைஸ் பண்ண முடியாது. ஸோ என்னடா அப்டின்னு. ஸோ அது ஆகுதா? இது மட்டும் இல்லங்க. மென்டல் இல்னஸ், ம். ஆங்சைட்டி, டிப்ரஷன், ஈவன் அல்சைமர்ஸ் இப்ப கேள்விப்பட்டிருக்கீங்க. நெறைய பேத்துக்கு டிமென்ஷியா. ஏன்னா, இந்த மூளையில இப்போ நம்ம நெறி கட்டுது பார்த்தீங்களா? அ எல்லாத்துக்கும் இங்க நெறி. அது ஏன்னா அது லிம்பாட்டிக் சிஸ்டம். நம்ம எல்லா பக்கம் இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் இருக்கு. அதாவது இந்த கழிவு பொருட்கள வெளியேத்துற ஒரு வகையான இது. இப்ப நம்ம யூரின் மூலியமா வெளியேறும்.
இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிரெயின்ல லிம்பாட்டிக்ஸ் கிடையாது. அதுக்கு பேர் கிளிம்பாட்டிக் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. கிளையல் செல்ஸ், அதாவது நியூரான்ஸ் அண்ட் கிளையல் செல்ஸ்ல. அது என்ன நைட்டு தூங்கும்போது தான் நம்ம நியூரான்ஸ் வந்து நம்ம சிந்தனைகள், நம்ம மூவ்மெண்ட் எல்லாத்துக்கும் நியூரான்ஸ் காரணம். இந்த கிளையல் செல்ஸ் வந்து சப்போர்ட்டிங் செல்ஸ். நம்ம என்ன நெனச்சுட்டோம், அத மெடிக்கல் வேர்ல்ட்லயே அது இம்பார்ட்டன்ஸ் இல்லன்னு இவ்ளோ நாள் நெனச்சுட்டோம். இப்ப ரீசென்ட் ட்ரெண்ட் என்னன்னா, அந்த கிளையல் செல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? நைட்டு தூங்கும்போது இட் வில் ஹேவ் அ டிஃபரண்ட் மூவ்மெண்ட் தட் ஹெல்ப்ஸ் த பிரெயினோட டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? பர்ட்டிகுலர்லி ஒரு அமைலாய்டுங்கிற ஒரு புரோட்டீன் இருக்கு. அதை எல்லாத்தையும் எடுத்து இந்த லிம் அ அ சிஎஸ்எஃப், அதாவது செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். அது மூலியமா வெளிய வந்துரும். அது வராம போயிருச்சுன்னா, அடுத்த நாள் யூ ஃபீல் டயர்ட், இரிட்டேஷன், யார பார்த்தாலும் கோவம், ஏதாவது ஒரு பயங்கர சஸ்பீசியஸ் நெறைய விஷயம். இப்ப நீங்க தூங்காமயே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க. அதான் இப்ப ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. 20 வயசு, 30 வயசு இருக்காங்கல்ல, உங்க மாரி யங் பீப்பிள்லாம் இப்ப தூங்குறதே கிடையாது. அவங்கள வந்து அவங்க பிரெயின எடுத்து பார்த்தா, அவங்களோட பிரெயின் வந்து இப்ப 50 வயசு பிரெயின் மாரி இருக்கு. அந்த அளவுக்கு சுருங்கி போயிருச்சு. ஸோ தூக்கம், தூக்கம், தூக்கம். இது எவ்வளோ தடவ சொன்னாலும், இந்த ஒரு பில்லர், சென்டர் பில்லர்ன்னு வச்சுக்கங்களேன், தூக்கம் தான் மெயின். தூக்கம் தான். தூங்குங்க. 7 ஹவர்ஸ் தூங்குங்க. உங்க லைஃப்ல எல்லாமே ஒத்து வரும். நீங்க 7 ஹவர்ஸ் தூங்குனீங்கன்னா, எக்சர்சைஸ் பண்ணுவீங்க, சாப்பாடு கம்மியா சாப்பிடுவீங்க, மென்டல் ஹெல்த் சரியா இருக்கும். ஸோ தூக்கத்த கரெக்ட்டா பண்ணிக்கங்க. சூப்பர் டாக்டர்.